Hi friends, welcome to Cooking Jafira Computer Knowledge. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொபைல்ல மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல கட் அண்ட் பேஸ்ட் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கம்ப்யூட்டர்ல இல்ல போன்லயே கூட என்னன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல நம்ம வந்து தெரியாதனமா வந்து டைப் பண்ணி வச்சிரோம். அது இந்த இடத்துல வந்து இந்த வேர்ட் ஆப்பை வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து ஓபன் பண்ணிட்டு ரேண்டம் டெஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ரேண்டம் டெஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன் ரேண்டம் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வீடியோன்ற வேர்டை வந்து நான் வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேர்டை மட்டும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கர்சரை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோனில் மைக்ரோசாஃப்ட் வேர்டு எல்லாமே வந்து எடிட்டிங் ஒர்க்கு எல்லாமே வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சுன்னா மேனுவலாக வந்து எடிட்டிங் பண்ணுவோம். இப்போ ஜஸ்ட் அந்த கர்சர் வந்து சிம்பிள் வந்து வந்தோடனே அதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிக்க வந்தோடனே அந்த வீடியோன்ற வேர்டு வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ அது செலக்ட் ஆனோடனே மேலே வந்து எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் டூல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து அந்த சிசர் சிம்பிள், அந்த கத்திரிக்காய் சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து கட் ஆப்ஷனுக்குரிய சிம்பிள். இப்போ இந்த வேர்டை எந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து போயிட்டு கர்சரை வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இன்சர்ஷன் சிம்பிள் வந்து அங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து டூல் சிம்பிள்ஸ்லாம் வந்து வந்திருக்குல்ல, அதில் பேட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதான் வந்து பேஸ்ட் ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த நம்ம கட் பண்ண வேர்டு வந்து இங்கே வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு வேர்டு மட்டும்தான் அப்படியே கட் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு பேராகிராஃபே நம்ம கட் பண்ணி சேஞ்ச் பண்ணனாலும் பேஸ்ட் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். இது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த பேராகிராஃபை ஃபுல்லாக்கே நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த கர்சர் சிம்பிளை வந்து வந்தோடனே பேராகிராஃப் ஃபுல்லாக்கே வந்து ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற அந்த சிசர் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக வந்து டெலிட் ஆயிடுச்சு. இப்போ எந்த இடத்துல நம்ம வந்து அதை பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து டூல் சிம்பிள்ஸ்லாம் வந்து வந்திருக்குல்ல, அதில் பேட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதான் வந்து பேஸ்ட் ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிங்கன்னா அது அப்படியே வந்து பேஸ்ட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.